வணக்கம் விவசாய நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் இந்த பைராலிசிஸ் மெத்தடில் சார்கோல் தயார் பண்ணிட்டு இருக்கிற திரு ஜெகதீஷ் அவங்களை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. சரிங்க. இப்போ ஜெகதீஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரூரை சேர்ந்தவர். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு இந்த பைராலிசிஸ் மெத்தடில் வந்து அந்த சார்கோல் தயார் பண்ணுற அந்த மிஷினை வந்து அவங்க செட்டப் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சார்கோல் தயார் பண்ணிட்டுருக்கிறாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து எப்படி ஆரம்பித்தார், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தார், இப்போ ஒரு பேட்ச் வந்து தயார் பண்ணோன்னா எவ்வளோ செலவாகுது, இந்த குழிக்கறிக்கும் இந்த கறிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதோடைய பயன்கள் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சார், உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ நானும் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ், இப்போவும் நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ வந்து அந்த பைராலிசிஸ் மெத்தடு பயன்படுத்தி யார் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரிய வந்தது. சத்தான் உங்களை வந்து இப்போது நேர்காணல் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, இப்போ இந்த பைராலிசிஸ் மெத்தடில் வந்து நீங்கள் எப்போ தொடங்குனீங்க, இதுக்கு லைசன்ஸ் எப்படி வாங்கினீங்க, அது பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குதா, அந்த மிஷினுக்கு அப்ரூவ் வாங்கிட்டீங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் 2020-21 ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க. மிஷின் டைரக்ஷன் வேலை கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சுங்க நமக்கு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு மிஷின் அப்ரூவலுக்கு போனோம்ங்க. மிஷின் அப்ரூவல் வாங்குறதுக்கு அது 1 இயர் பக்கமாக மிஷின் அப்ரூவல் வாங்குறதுக்கு ஆயிடுச்சுங்க. மிஷின் அப்ரூவல் வாங்கிட்டோம் மிஷினுக்கு. அதுக்கு பிறகு பொல்யூஷன் வாங்கணும். பொல்யூஷனில் வந்து கிட்டத்தட்ட வந்து வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாமே வாங்கிட்டேங்க. பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பொல்யூஷன் கன்சென்ட் ஆர்டர் வாங்கிட்டேங்க. இப்போ நம்ம மிஷினில் வந்து எந்த விதமான பொல்யூஷன் இல்லைங்க. 0% பொல்யூஷன். இதில் வந்து புகை வந்து எரியில மற்ற குளிக்கறி பிட்டு மெத்தடில் எல்லாம் வந்து உங்களுக்கு எரியில புகை வரும், வெளியில தான் வரும். ஆனால் இதில் வந்து அந்த வர்ற புகையை வந்து இதில் வச்சு இழுத்து ப்ளோயர் மூலம் இழுத்து அது வந்து ஆயில் கன்சர்னில் வந்து உள்ளுட்டு கேஸாக மாற்றி அதை ஆயிலாக மாற்றிடுறாங்க. அப்போ ஆயிலாக கேஸ் பூரா வந்து ஆயிலாக மாற்றுறதுனால புகை வந்து வெளியில் வர்றதுக்கே இப்போ அந்த கரும்புகை, வெள்ளைப்புகை எதுவுமே வந்து மாய்ச்சர் அந்த இது இருக்கிறது பொல்யூஷன் இருக்கிற புகையெல்லாம் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் பண்ணிடுறோம். அதனால இதுலேருந்து தேங்காய் திருப்பி கறி ஆகையில் ஆகக்கூடிய புகை வந்து ஒரு துளி கூட வெளியில் வராது. ஒன்று. ரெண்டாவது வந்து வாட்டர் வந்து இது தண்ணி வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. மற்ற பெட்டு மெத்தேடு குளிக்கறியில வந்து ஒரு தண்ணியை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு அலாசி எடுப்பாங்க. நம்ம அது மாதிரி இதில் வந்து தண்ணி யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால நமக்கு வந்து வாட்டர் பொல்யூஷனும் இதில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால இதில் வந்து எந்த விதமான பொல்யூஷன் கிடையாது. 0% பொல்யூஷன் தான் நம்ம மிஷின் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க சார். அதாவதுங்க காற்று பொல்யூஷன். அதனால வந்து பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து நமக்கு வந்து பொல்யூஷன்ல வந்து நமக்கு கன்சென்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து பொல்யூஷன் இல்லை, இதை வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணலாம், ஃபேக்டரி ஓட்டலான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வகையில தான் நம்ம லைசன்ஸ் வாங்கி ஃபேக்டரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரி, அப்போ வந்துங்க மிஷினுக்கும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமா, மிஷினுக்கு அப்ரூவ்டு வாங்கிட்டோங்க. முதல்ல வந்து மிஷினுக்கு அப்ரூவ்டு வாங்கினாத்த கிரீன் ட்ரிபியூனல்லையும் ஹைகோர்ட் ஆர்டர் பிரகாரம் வந்து மிஷினுக்கு அப்ரூவ்டு வாங்கினாத்த பொல்யூஷன் வாங்க முடியுங்க. பொல்யூஷனும் கிரீன் ட்ரிபியூனல் என்ன நாம்ஸ் இருக்குதோ, ஹைகோர்ட் என்ன நாம்ஸ் கொடுத்துருக்குதோ அந்த நாம்ஸ் பிரகாரம் நம்ம மிஷின் எல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் ஓகே பண்ணுவார். டெஸ்ட் எல்லாம் ஓகே பண்ணி தான் நமக்கு பொல்யூஷனே கொடுத்துருக்காங்க சார். ஓகே, சரிங்க சார். அப்போ வந்து இந்த நமக்கு வந்து 0% பொல்யூஷனுங்க நம்ம மிஷின். எந்த விதமான மாசும் நம்ம மிஷின்ல இருந்து வெளியே வராதுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ வந்துங்க இந்த குளிக்கறிக்கும் இந்த உங்கள் பைராலிசிஸ் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க? புளிக்கறிக்கு நம்ம குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ப்ரீமியம் குவாலிட்டிங்க. புளிக்கறியில் வந்து மாய்ச்சர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15% 18% இருக்குங்க. ஏன்னா அது தண்ணியில் உள்ள அலாசியத்தை எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளதில் வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணாதனால நம்மளது பிலோ 4% கீழே தான் மாய்ச்சர் வருங்க. பைராலிசிஸ் மெத்தட் நம்ம மிஷினில் எடுக்கிறதுல. ரெண்டாவது வந்து இது பார்த்தீங்கன்னா ஆஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆஸ் எபோவ் 5% 8% வரைக்கும் ஆசு இருக்குங்க. புளிக்கறி பிட்டு மெத்தடில் செய்யறதுல சாம்பல் இருக்கு, நேரடியாக எரியறதுனால அதில் சாம்பல் உருவாகுங்க சார். நம்மளது வந்து மிஷினுக்குள்ள இருக்கிறதுனால பைரோலிஸ் மெத்தடில் பண்ணுறதுனால வந்து ஆசு வந்து பிலோ 1% கீழே தான் ஆசையாக வருங்க.
1% மேலே எப்ப எந்த சூழ்நிலையில ஆஸ் வராதுங்க. ரெண்டாவது. மூணாவது வந்து உங்களுக்கு மெயினா வந்து பிக்சடு கார்பன் பார்த்தீங்கன்னா புளிக்கறி பிட்டு மெத்தேடில் செய்யறதுல வந்து 70 to 75% பிக்சடு கார்பன் இருக்குங்க. நம்ம பைரோலிஸ் மெத்தேடில் பண்றதுல வந்து 87.5 90% வரைக்கும் பிக்சடு கார்பன் இருக்குங்க நம்மளதுல. அதே மாதிரி டஸ்ட்டு தூசு இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம பைரோலிஸ் மெத்தடில் பண்ற கறியில வந்து நம்ம கறியில ஸ்மோக் வராது, எரிச்சிங்கன்னா ஸ்மோக் வராது. ஆனா புளிக்கறி இதுல எரிச்சிங்கன்னா திரும்பவும் அதுலயே ஸ்மோக் வரும். ஏன்னா அதுல வந்து வேலட்டைல் மேட்டர் இருக்கிறதுனால ஸ்மோக் வரும். நம்மளதுல வந்து வேலட்டைல் மேட்டர் வந்து பிலோ 10%க்கு கீழே இருக்கிறதுனால நம்மளதுல ஸ்மோக் வராது, ஸ்மெல்லும் வராது. நம்மளதுல ஒரு அதுல வந்து ஒரு ஓடோர்னு ஒரு ஸ்மெல் வந்து ஒரு வாசம் வரும். அந்த வாசமும் நம்ம கறி எரிக்கையில வராது. ஓ சரிங்க. அதனால குவாலிட்டி பாத்தீங்கன்னா அதை விட வந்து 20-25% வந்து நம்மளுக்கு குவாலிட்டி பெஸ்டா இருக்குங்க. அதே மாதிரி வந்து ஒரு 1000 கிலோ அந்த கறி பிட்டு மெத்தேடு கறி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த இதுக்கு வந்து 800 கிலோ நம்ம கறி யூஸ் பண்ணாலே போதும். பைரோலிஸ் மெத்தேடு தயார் பண்ற கறியில 75 to 80% யூஸ் பண்ணாலே போதும். அதுல என்ன ஈல்டு கிடைக்குமோ, என்ன எனர்ஜி கிடைக்குமோ, என்ன கார்பன் கிடைக்குமோ அது இந்த 70 to 80% கறியிலே கிடைக்குங்க. ஓ சரிங்க. அப்போ வந்துங்க இப்போ வந்து ஒரு 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 பேட்ச் நீங்கள் தயார் பண்ணோன்னா அது வந்து எவ்வளோ செலவாகுங்க, அது எவ்வளோ டைம் ஆகுங்க, அது எவ்வளோ லேபரு, கரண்ட் பில்லு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம மிஷினை பொறுத்த வரைக்குங்க 4 டன் கெப்பாசிட்டிங்க. சரிங்க. கோகனட் செல் சார்கோல், செல் வந்து சார்கோல் அல்லங்க, செல் கோகனட் தொட்டி வந்து போடுறது 4 டன் கெப்பாசிட்டி ஒரு பேட்சுக்குங்க. 4 டன் தொட்டி வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னாங்க நமக்கு வந்து ஃபைனலா கோகனட் செல் சார்கோல் வந்து 1400 கிலோ கிடைக்குங்க. 34 to 35% நமக்கு ஈல்டு கிடைக்குங்க. இதுல வந்து கேஸை வந்து நம்ம ஆயிலா மாத்துறதுனால ஆயில் வந்து ஒரு சில டைம்ல வந்து 20 லிட்டர்ல இருந்து 60 லிட்டர் வரைக்கும் கிடைக்குங்க. அதுல இருக்கிற தொட்டியில் இருக்கிற மாய்ச்சரை பொறுத்து ஆயில் கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு வந்து இப்போ குவாலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆயிலும் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும், கார்பனும் நல்ல குவாலிட்டியா இருக்கும். சரிங்க. அந்த ஆயில்னு சொல்றீங்க, அது என்ன யூஸுக்கு அந்த ஆயில்? அது ஆயில் வந்து கோகனட் இந்த வினிகர்னு சொல்லுவாங்க, கோகனட் செல் வினிகர்னு சொல்லுவாங்க. இந்த வினிகர் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து பெஸ்டிசைட்ஸுக்கு, பயிர் ஊக்கிகளாகவும், உரத்துல மிக்ஸ் பண்றதுக்குன்னு, கலப்புரத்துல மிக்ஸ் பண்றதுக்குன்னு, கரையான் மருந்து தயார் பண்றதுக்கும் யூஸ் ஆகுதுங்க சார். அதெல்லாம் மெடிசன் பர்பஸுக்கு வந்து நிறைய யூஸ் ஆகுதுங்க சார். ஓகே. அது எவ்வளோ லிட்டருங்க போயிட்டு இருக்குது இப்போ? அது வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து 180 வரைக்கும் போகுதுங்க சார். பல்கா கொடுத்தா ஹை ரேட் தர்றாங்க சார், கம்மியா கொடுத்தோம்னா 100 rupees தர்றாங்க சார். சரி சரிங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு பேட்ச் தயார் பண்ணோன்னா டைம் வந்து எவ்வளோங்க? 24 hours? அது எவ்வளோ டைமுங்க? இப்போ வந்து நீங்கள் ஒரு பேட்ச் தயார் பண்றதுக்கு 24 மணி நேரம் ஒரு நாள் ஆயிருங்க சார். ஏன்னா ஃபயரிங் டைம் வந்து 4 மணி நேரங்க சார். சரிங்க. அதுக்கு மேல லோடிங்கு, அன்லோடிங்கு, கூலிங் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 hours இருந்து 22 ஹவர்ஸ்ல மெட்டீரியல் ரெடி ஆயிருங்க சார். சரி சரிங்க. அப்போ இதுக்கு 1 day வச்சுக்கலாம். ஒரு பேட்ச் வந்து 1 day வச்சுக்கலாம் சார். இல்லை 1 டேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் போட்டிங்கன்னா எப்போ வருங்க? இன்னைக்கு காலையில இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாங்க மறுநாள் காலையில வந்து நம்ம அன்லோடு பண்ணிக்கலாங்க. சரி சரிங்க. அப்போ வந்து லேபர் எவ்வளோ தேவைப்படுவாங்க? லேபர் வந்து டோட்டலா வந்து லோடிங்கு, அன்லோடிங்கு, ஃபயரிங்க்கு, விறகு கீழே வந்து இதுக்கு வந்து விறகு போட்டு எரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து மொத்தம் வந்து 12 லேபர் தேவைப்படும் டோட்டலா. ஓ சரி சரிங்க. அப்போ 2 ஷிஃப்ட்டுங்க. 6 ஆள் இருந்தா 2 ஷிஃப்ட் டியூட்டி பார்த்துக்கலாங்க கண்டினியூவா. அதாவது பகல் ஷிஃப்ட் 6 பேர், நைட் ஷிஃப்ட் 6 பேர் அந்த மாதிரிங்களா? இல்லை ஆமாங்க. காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா ஒன்றும் கடினமான வேலை இல்லைங்க. லோடிங் மட்டும் தான் கொஞ்சம் தொட்டி அள்ளி உள்ள ஓடுற வேலை இருக்குங்க. அன்லோடிங் வந்து கறி அன்லோடு பண்றப்போ கொஞ்சம் வேலை இருக்குங்க. இடையில கேப் ஃப்ரீ டைம் கிடைக்கும். உங்களுக்கு ஃபயரிங் டைம்ல 4 மணி நேரம் வந்து லேபருக்கு வேலை இருக்காதுங்க. அப்ப ஃப்ரீயா தான் இருப்பாங்க. 1 hour மட்டும்தான் வீலுக்கு வந்து உள்ள விறகு போட, அடுப்பு எரிக்கிற வேலை இருக்குங்க. அப்புறம் மறுபடியும் வந்து அவங்களுக்கு வேலை இருக்காதுங்க. 3 hours ஃப்ரீயா தான், 3 hours 4 hours ஃப்ரீயா இருப்பாங்க. அப்புறம் மிஷின் வந்து உள்ள கூலிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃப்ரீயா தான் இருப்பாங்க லேபர். ஓ சரி சரி சரிங்க. அப்போ வந்துங்க ஓகே. அப்போ வந்து ஓகே ஓகே. அப்போ வந்து அதிகபட்சமா 2 ஷிஃப்ட் ஆளுகளுக்கு வேலைக்கு போட்டாலே 12 லேபர்ஸ் தேவைப்படும் நம்மளுக்கு.
ஓகே ஓகே. பகலில் 6 பேர். இப்போ நைட் பூரா ஆள் இருக்கணுங்களா, இல்லை காலையில் மட்டும் வந்தால் நைட் போதும்? வேலை இல்லைங்க, கூலிங் டைம்ல போயிருதுங்களா நைட்டு. ஓ, நைட் கூலிங்கில் போயிடுது. மூணு வேலை இல்லைங்க உங்களுக்கு. ஓ, சரி 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 சரிங்க. ஃபயரிங் டைம்ல கூலிங் டைம்லயும் நமக்கு வந்து வேலையை பெருசா லேபருக்கு வேலை இல்லைங்க சார். அன்லோடிங்கு லோடிங்கு ரெண்டு தான் மெயின் வேலைங்க லேபருக்கு. ஓ, அதுவுமே வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும்னு நாங்க இன்னும் பண்ணலைங்க. அது பிளான் இருக்கு. கிரஷர் போட்டு இல்லை நம்ம கன்வேயர் போட்டு நம்ம டைரக்டா வந்து உள்ள லோடிங் பண்ற மாதிரி பண்ணோம்னா இன்னும் லேபர் குறையும் சார். இன்னும் 3 லேபர் குறையும். அதான் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிரேன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் அதான் கேட்டேங்க. ஓகே ஓகே. கன்வேயர் போட்டோம்னா இன்னும் லேபர் குறைக்கணும்னா கன்வேயர் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுக்கு ஸ்கில்டு லேபர் தேவையில்லைங்க சார். ஓ, சரிங்க. லேபரே போதும். லோடிங் அன்லோடிங்க்கு மட்டும்தாங்க சார் நமக்கு. சரிங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு பேட்ச் தயார் பண்ணணும்னா விறகு எவ்வளோ செலவாங்க? விறகு எவ்வளோ தேவைப்படுங்க? விறகு வந்து நம்ம வந்து இப்போ இதுதான் போடுறோம், வேஸ்ட் விறகு தான் போடுறோம் கீழே வந்து ஃபயரிங் கொடுக்கறதுக்கு. ம். உங்களுக்கு தேங்காயினுடைய உரிமட்டை இருக்குங்க இல்லைங்க, ஆமாங்க. அது அடிமட்டை, தேங்காய் மரத்துல வர அடிமட்டை வேஸ்ட் இதுல மட்டும்தான் யூஸ் பண்றோம். இதெல்லாம் சராசரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்சுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அதிகபட்சம் சொல்ல போனா ஒரு 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு தேவையான விறகுகள் மட்டும்தான் யூஸ் ஆகுங்க. இந்த ஒரு பேட்சுக்கு ஒரு பேட்சுக்கு ஒரு டிராக்டர் வந்து வேஸ்ட் மட்டை வந்து ஒரு டிராக்டர் அதிகபட்சம் தேவைப்படுங்க. ஒரு டிராக்டர் போட்டோம்னா 2500 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குதுங்க வேஸ்ட். சரி சரி சரிங்க. அதை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கேஸ் வந்து ப்ளூ கேஸ் வந்துடும். ப்ளூ கேஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதையே ரீசைக்கிள் பண்ணிக்கிறோம் அந்த கேஸுக்கே. ஓ, அதனால வந்து நம்ம விறகு செலவு இல்லைங்க. திரும்ப மறுபடியும் கண்டினியூவா விறகு செலவு இருக்கு. அப்போ வந்து இந்த மட்டையை ஒரு டைம் போட்டால் வேலை முடிஞ்சதுங்களா? ஒரு டைம் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது? ஆமா, ஒரு பேட்சுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1.25 மணி நேரம் அதிகபட்சம் இல்லை 1 ஹவர். அதிகம் மழை காலமா இருந்து ஈரமா இருந்ததுன்னா உங்களுக்கு 1 ஹவர் எடுக்குங்க சார். இப்போ சம்மர் இல்லை, தொட்டி ஈரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொட்டியில வந்து மாய்ச்சர் இல்லாம இருந்து அப்படின்னா உங்களுக்கு 40 to 50 மினிட்ஸ்ல வந்து ப்ளூ கேஸ் வந்துருச்சுன்னா விறகு போட வேண்டிய வேலை இல்லைங்க. ப்ளூ கேஸை ஆட்டோமேட்டிக்கா ரீசைக்கிள் பண்ணி நம்ம அதையே வந்து நம்ம எரி விட்டுக்கிறோம். ஓ, சரி சரி. அதனால வந்து விறகு தேவை அதிகம் இருக்காதுங்க. சரி, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ வந்து சார், இப்போ இந்த சார்கோலோட இந்த பயன்கள் என்னென்ன? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த குழிக்கறியோட இது நல்லா 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 இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாங்க? எங்கெங்கே தொழில்துறையில் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெயினா வந்து இந்த குழிக்கறியை விட இது வந்து குவாலிட்டி பக்காவா இருக்கிறதுனாலங்க இது வந்து மெயினா வந்து இந்த சீசா தயார் பண்ண கூக்கா சீசான் தயார் பண்ண கல்ப் கண்ட்ரீஸ்க்குலாம் நிறைய போகுங்க. அது எக்ஸ்போர்ட் ஆகுது. அவைகளுக்கு இது யூஸ் ஆகுங்க. சரிங்க. அது வந்து மெயின் வந்து நம்ம மெட்டீரியலுக்கு சூட் ஆகும். புளிக்கறி வந்து அவங்களுக்கு 1% கூட சூட் ஆகாது. ஏன்னா அது புளிக்கறியில் வந்து ஸ்மோக் வரும், ஸ்மெல் வரும், இதெல்லாம் இவங்களுக்கு இருக்காதுங்க உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு சூட் ஆகும் ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து பவுண்டரிஸ்க்கு வந்து இது வந்து கார்பன் ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பவுண்டரிஸ்க்கு வந்து இது வந்து பெருமளவில் வந்து கார்பன் ஆட் பண்றதுக்காக மற்ற கார்பன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து தேங்காய் தொட்டியும் வாங்கி போடுறாங்க. இப்போ புளிக்கறி வாங்கி போட்டாங்கன்னா அது ஈல்டு கம்மியாக கிடைக்கும். 70 to 75 தான் ஃபிக்ஸடு கார்பன் இருக்கிறதுனால அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஈல்டு கம்மியாக கிடைக்கும். ஆனால் பட்டு நம்ம கறி பைரோலிஸ் மெத்தட் தயார் பண்ண கறி யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு 87.5 90% வந்து ஃபிக்ஸடு கார்பன் இருக்கிறதுனால நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஈல்டு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஓ, சரி சரி சரி. அவங்களுக்கு வந்து ஒரு டன் வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 750 to 800 கிலோ யூஸ் பண்ணாலே என்ன அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சரி சரிங்க. இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு சேவ் ஆகுங்க அவை வாங்கினாங்கன்னா நம்ம மெட்டீரியலுக்குமே குளிக்கறி மெட்டீரியலுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா 1/4 வந்து நம்ம குவாலிட்டி வைஸ் வந்து அவையோட நல்லா இருக்கு. நம்மளுக்கு பைரோலிஸ் மெத்தட்ல பண்றது குவாலிட்டி நல்லா இருக்குங்க சார். சரிங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன பேக்கேஜிங் கொடுக்குறீங்க? எவ்வளோ கிலோ மினிமம் எவ்வளோ கிலோ கொடுக்குறீங்க? மினிமம் வந்து கஸ்டமர் என்ன வாண்டடோ அதை பொறுத்து நம்ம சப்ளை பண்றோம் சார். யாருக்கு இல்லைன்னு சொல்றது நம்ம 1 டன் தான் கொடுப்போம், 2 டன் கேட்டாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இல்லைங்க சார். எவ்வளவு கேட்டாலும் நம்ம கொடுக்குறோம். பட் வந்து நம்ம அதிகமா மாசம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 40 to 50 டன்னுங்க. மாசம் 50 டன் ஆர்டர் எடுத்தா 50 டன் சப்ளை பண்றோம் சார். அதுக்கு மேல கொடுக்க முடியாது. நம்ம மிஷின் அதுக்கு மேல இந்த மிஷின்ல கொடுக்க முடியாதுங்க சார். இல்லை, இப்போ குறைஞ்சபட்சமா எவ்வளோ கொடுப்பீங்க? இப்போ ஒருத்தருக்கு வந்து குறைஞ்சபட்சம் நம்ம ஃபேக்டரி டெலிவரிங்கிறதுனால அது 1 டன் கூட எடுத்துக்கலாம் சார். 25 கிலோ பேக்கிங் பண்றோம் நம்ம. ஓ, சாக்குல தான் பண்றோம் சார்.
சரி 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 சரிங்க. 25 கிலோ பேக்கிங் பண்றோம். 25 கிலோ பேக்கிங்ல வந்து அவங்க வந்து எவ்வளவு வேணாலும் 1 டன் வேணா எடுத்துக்கலாம், 2 டன் வேணா எடுத்துக்கலாம், 5 டன் வேணா எடுத்துக்கலாம், 10 டன் வேணா எடுத்துக்கலாங்க. ஆனா மாசம் நம்ம கெப்பாசிட்டி 50 டன் தான் தர முடியும். மாசம் 100 டன் கொடுக்கணும்னு சொன்னா நம்மளால கொடுக்க முடியாதுங்க சார். சரி சரி சரிங்க. அப்போ வந்து 25 கிலோ பேக்கில் அனுப்புறீங்க, 1 டன் 2 டன் கூட. ஆமா 25 கிலோ பேக்கிங் தான் பண்றோங்க. 25 கிலோ அதை கஸ்டமர் எனக்கு 50 கிலோ பேக்கிங் பண்ணி கொடுன்னு சொன்னாலும் 50 கிலோ பேக்கிங் பண்ணி தர தயாரா இருக்கிறேங்க. சரிங்க சார் சரிங்க சார். அப்போ அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அட்டைப்பெட்டியில 10 கிலோவா போட்டு பேக்கிங் பண்ணி போகுதுங்க. அப்படி வேணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம் சார். அது பேக்கிங் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கஸ்டமரோட வாங்குற பையரோட செலவுங்க அது. ஓகே ஓகே. பேக்கிங் டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க அவங்க சொல்லுவாங்களா? ஆமா பேக்கிங் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் செலவுங்க. ஓ சரி சரி சரிங்க சரிங்க. அப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய சார்கோல் பிஸ்னஸ் எப்போ தொடங்குனீங்க, அப்புறம் எவ்வளோ ஒரு பேட்ச் தயார் பண்ண எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம நேர்களுக்கு வந்து நம்ம சொல்லாத என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த பொல்யூஷன் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் நிறைய சிரமப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் நம்ம வந்து அதில் நம்ம சொல்லலை. அது வந்து நம்ம அதுக்கு என்னென்ன சிக்கல், நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன இருக்குதுங்கிறத வந்து நம்ம ஃபோன் பண்ணி வந்து அவங்க கேட்டுக்கிட்டுங்க. சரிங்களா சார்? அதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல என்ஓசி வாங்கணுங்க. அது வந்து பொல்யூஷன் வந்து நிறைய இது பண்ணி தான் வாங்கணுங்க. அதுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்குதுங்க. ஹைகோர்ட்ல கிரீன் ட்ரிபியூனல்ல இது மாதிரி நார்ம்ஸ் இருந்தா தான், இந்த கண்டிஷன் இருந்தா தான் பொல்யூஷன் தருவோம்னு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க. அந்த நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம மிஷின் இடமெல்லாம் அமைஞ்சதுனால தான் நம்மளால வாங்க முடிஞ்சது. ஆமாம். அதே மாதிரிங்க இந்த ஃபேக்ட்ரி சுற்றி 1 கிலோமீட்டர் யாரும் இருக்கக்கூடாதுங்களா, வீடு இருக்கக்கூடாது, அப்படி தானுங்க? ஆமாங்க. 1 கிலோமீட்டர் சுற்றுலா வீடு, மனை, கோயில், மற்ற எது இருக்கக்கூடாதுங்க. சரி சரி சரிங்க. அதாவது அது என்ன, நம்ம பார்க்குறக்குள்ள சொல்லிடணும் இல்லைங்க, அது பிரச்சனைகளையும் நம்ம சொல்லணும். ஆமாங்க ஆமாங்க. அதனால சொன்னேன். ஏன்னா இதை வந்து மிக எளிதாகலாம் சர்டிஃபிகேட்டில் வாங்க முடியும். உங்களுக்கு தெரியும் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு. மிஷின் கொண்டு நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே போட்டுட்டு மிஷின் போட்டுட்டு அதனால பொல்யூஷன் வாங்க முடியலைங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதை வந்து நம்ம ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டுங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து மிக தெளிவாக அழகாக வந்து விளக்குனீங்க. அப்போது இது தேவைப்படுறவங்க வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.